ஹலோ buddies. இன்னைக்கு இந்த ரமதான் சீசனில் நம்ம ட்ரை பண்ண போகிறது கந்தரிச்சோறு, அதாவது கீ ரைஸ். இந்த கந்தரிச்சோறுங்கிறது எல்லா ஃபெஸ்டிவல் டைம்லையும் எல்லா தர்காங்களையும் கண்டிப்பாக கிடைக்கும். இதை நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போது 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கந்தரிச்சோறு செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாயை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் எடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க, எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் முந்திரி பருப்பையும் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது நல்லா வதனதுக்கப்புறம் ஒரு கைப்பொடி அளவு மல்லி புதினாவையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நான் 3 கப் பொன்னீர் சேர்த்துருக்கேங்க. அதாவது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். மொத்தமாக 6 கப் தண்ணி. இதில் 1 கப் நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கணும். தேங்காய் பால் கண்டிப்பாக சேர்க்கணுங்க, அப்போ தான் ஒரிஜினல் டேஸ்ட் வரும். ஓகே, இப்போ இந்த தண்ணி அளவுங்களை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் போட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அரிசி அதில் சேர்த்து குக்கரை மூடி ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் விடணும். ப்ரெஷர் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அருமையான கந்தரிச்சோறு ரெடி. இதை நீங்கள் பெப்பர் சிக்கன் கிரேவி இதோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அப்புறம் எப்போ ட்ரை பண்ண போகிறீங்க?